ஓகே. இன்னைக்கு வந்து நான் வந்து முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நான் 2023 பாஸ்போர்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் எனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்கு. நான் வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறதால எனக்கு அந்த டைம் தான் இன்னைக்கு ஒதுக்கி கிளம்ப இருந்துச்சு. தென் அதால் வந்து உங்களுக்கு வந்து 2023 பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுறேன். மெயினாக வந்து இதில் நான் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னச்சுன்னா, இப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதினாக்கோல். ஸோ 2023 ஜூனியர்ஸுக்கு நான் படிப்பிக்கிறேன். ஸோ அவங்க விட்ட மிஸ்டேக், அவங்க வந்து என்னென்னத்தில் வந்து பிழை விட்டாங்க. ஸோ அதை நீங்கள் எதை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சேர்த்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான டைம், அதாவது உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் கெப் இருக்கிற டைம்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஸோ யூஸ்ஃபுல் ஆகுறதுக்கு நீங்கள் இதில் செல்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி எடுத்தீங்க, கையில் ஒரு குப்பை எடுத்துகிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும் தான். தென் வந்து நீங்கள் ரெக்கார்ட் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அதில் பாருங்க. இருந்தாலும் வந்து இதே டைமுக்கு நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடாது, ரெஃபரன்ஸுக்கு எடுத்து படிக்கலாம். ஸோ யாரும் வந்து இதில் வரைய வேணாம். ஸோ இப்போ வந்து கேள்விக்குள்ள போகிறேன் நான். ஸோ இதில் நான் இப்போ வந்து எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்ப்பேன். ஸோ எம்சிக்யூ அண்ட் எஸ்ஏ ரெண்டுலையும் பார்த்துட்டு சில தியரி நம்ம வந்து டைம் இருந்தால் அதுக்குள்ளே பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. படிகுறை நிலைமாற்றிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. படிகுறை படிகுறை நிலைமாற்றிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு நிலைமாற்றிகள் சொல்ற ஒரு ஹெடிங் வந்துருக்கு அந்த மோட்டர் செக்ஷன் யூனிட்ல. ஸோ அதில் என்னென்ன நிலைமாற்றி இருக்கு? படிகுறை நிலைமாற்றி இருக்கு, படிகூட்டு நிலைமாற்றி இருக்கு, தனியாக்கு நிலைமாற்றி இருக்கு, தண்ணியக்கு நிலைமாற்றி இருக்கு, மின்னோட்ட நிலைமாற்றி இருக்கு, மின்னழுத்த நிலைமாற்றி இருக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து அதில் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போய்த்திரும். ஸோ நான் ஒரு நார்மலாக உங்களுக்கு அந்த நிலைமாற்றிகளை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக வந்து நிலைமாற்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஒரு பேசிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து நம்ம எப்படியும் ஒரு இன்புட் சப்ளை வோல்டேஜ் ஒன்று கொடுப்போம். கொடுக்கக்குள்ள என்ன செய்யுதுன்னு அதில் ஒரு மின்னோட்டம் பாஞ்சு இந்த சுருள் நம்மளுக்கு என்ன செய்யும், கரண்ட் ஓடும். ஓடுற எந்த டைமுக்கு கரண்ட் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சுற்றுப்பாதையில் வந்து பயணிக்கிறதால அங்கே என்ன செய்யும், ஒரு தூண்டல் மின்புலம் ஒன்று உருவாகும். நம்மளுக்கு அந்த உருவாகிற மின்புலத்துல எந்த விரயமும் வராத மாதிரி அதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஃபெரைட் ராகனியோ இல்லாட்டி இரும்பாகனியோ வைப்பாங்க. இது வைக்காம விடக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த காந்தப்புலம் வந்து என்ன செய்யும், வெளிக்காந்த புல சூழலால இப்ப உதாரணத்துல ஒரு காந்தப்புலம் இந்த டிரெக்ஷனுக்கு உருவாகி வச்சுன்னு சொன்னா, வெளியில ஒரு காந்தம் உண்டு, காந்தப்புலம் ஒன்று நம்ம உருவாக்கக்குள்ள என்ன நடக்கும் அந்த இடத்துல சொன்னா, வெளியில ஒரு காந்தப்புலம் உருவாக்கல இதுல வந்து என்ன செய்யலாம், அந்த காந்தப்புலத்துல செல்வாக்கால அந்த காந்த சக்தி, அதாவது காந்தப்பாய் அடர்த்தியில என்ன செய்யலாம், சில மாற்றங்கள் ஏற்படலாம், குறைவு ஏற்படலாம். அதில் சக்தி இழப்பு என்ன செய்யலாம், வரலாம். ஸோ அந்த சக்தி இழப்புக்கு கான்செப்ட்னா கீழே வார கேள்வியில சொல்றேன். அந்த ஏஎன் கேவிஏல மெஷர் பண்ற டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சொல்ற கான்செப்ட்ல நான் சொல்றேன். தென் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இங்க இருக்கிற இந்த அகனி மூலமாக நம்மளுக்கு என்ன செய்யும், காந்த பாயம் வந்து சீரான ஒரு பாதையில போய் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த கடத்தில நம்மளுக்கு என்ன செய்யும், வெட்டிப்படும். ஸோ இந்த கடத்தில் வெட்டிப்படும் நம்மளுக்கு என்ன செய்யும், சுருள்கள விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், இங்கால நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜும் கரண்டும் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்க N1 சுருள்ல வந்து நம்மளுக்கு கூடுதலான அளவுக்கு சுருள் அன்னைக்கு இருந்து N2ல வந்து குறைவா இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுவோம் நம்ம படிக்குறை நிலை மாற்றி. ஒரு உதாரணத்துக்கு இதுல ஒரு 50 சுருளும் இதுல 25 சுருளும் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்புட் நம்ம 100 வோல்டேஜ் கொடுத்தோம், அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும், 50 வோல்டேஜ் வரும். ஸோ இது நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கரண்ட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் வந்து ஆஹ் வலு சமன் வோல்டேஜ் மின்னோட்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து இங்க வோல்டேஜ் கூட இருக்கிற டைம்ல, அதாவது இந்த N1 சுருள் இருக்கிற இடத்த வோல்டேஜ் கூட இருக்கக்குள்ள அங்க என்ன செய்யும், மின்னோட்டம் குறைய இருக்கும். அதே மாதிரி N2ல வந்து நம்மளுக்கு வந்து சுருள்கள் எண்ணிக்கை குறைய இருக்கக்குள்ள என்ன செய்யும், வோல்டேஜோட பெருமானம் குறைய இருக்கும். ஸோ அந்த டைம் மின்னோட்ட பெருமானம் கூட இருக்கும். ஸோ சுருள்கள் இங்க வந்து அதாவது N1 சுருளை விட N2 சுருள்ற எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கக்குள்ள அந்த துணைச்சுருள்ல நம்மளுக்கு என்ன செய்யும், மின்னோட்டத்துல பெருமானம் கூட இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இதுல வந்து உங்களுக்கு பெருதிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ்ல காட்டுறேன். முதன்மை வோல்டேஜ், அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில சொல்லிக்காங்க
இந்த உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இல்லையா, V1 சொல்றது முதன்மை சுருள்ற வோல்டேஜ், அதுக்கும் V2க்கு இடையிலான விகிதம் வந்து N1 N2க்கு சமன் அறியும். ஸோ ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா I2 I1க்கு வந்து என்ன செய்யுது, நிகர்மாறா இருக்கும். ஸோ N1 கூட இருந்துச்சுன்னா I2 குறையும், N1 கூட இருந்துச்சுன்னா I2 முதன்மை சுருள்ற எண்ணிக்கை கூட கூட துணை சுருள்ற மின்னோட்டம் என்ன செய்யும், கூடும். துணை சுருள்ற மின்னோட்டம் வந்து துணை சுருள்ற எண்ணிக்கை கூட கூட என்ன செய்யும், துணை சுருள்ற மின்னோட்டம் நம்மளுக்கு என்ன செய்யும், குறைய பார்க்கும். ஸோ இந்த இந்த விஷயத்தை நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாமுக்கு வந்து என்ன செய்யலாம், டிரெக்டா நீங்க ஆன்சர் எடுக்கலாம். ஸோ அந்த கேள்விக்கு நான் போறேன். ஸோ அந்த கேள்வியில வந்து பார்த்தேன்னு சொன்னா இப்போ நார்மலா வந்து இப்போ இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. ஸோ இதான் டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஒரு இண்டக்டர் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ற இடம் இதான். என்ன சொன்னா ஒரு இண்டக்டர்ல வந்து நாம அந்த தூண்டல் மின்புலம்னு சொல்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், E சமன் மைனஸ் எல் டெல்டா மின்னோட்ட மாற்றத்துக்கு நேர மாற்றம்னு சொல்லி. ஸோ அந்த சுருள்ல வந்து அந்த மின்னோட்ட மாற்றத்தை ஏற்படுத்துற இடமே இதுதான். ஸோ ஒரு தூண்டியோட ஃபங்க்ஷனை படிக்கிற காரணமே நாம என்னன்னு சொன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தொழிற்பாடு எடுக்கிறதுக்கு தான். ஸோ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா 2020 21 22 வந்திருக்கு சில கேள்விகள். மேபி நீங்க FWCலையும் பார்த்துருப்பீங்க. அந்த கேள்வியில் உங்களுக்கு வந்திருக்கிற ஐடியா எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து எங்கெங்க சக்தி இழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஏன் வந்து இந்த அகணிகள் பயன்படுத்துறாங்க, ஏன் டிரெக்டா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூட நீங்க கொடுக்குற ஆன்சர் வந்து தியரட்டிக்கலான ஆன்சரா இருக்கும். ஏன் அகனி பயன்படுத்துறாங்க, சீரான காந்த புலச்செறிவு என்ன செய்யறதுக்கு முதன்மை சுருள்ல இருந்து துணை சுருளுக்கு அனுப்பி அந்த வலு சக்தி இழப்பை நம்மளுக்கு என்ன செய்யணும், இழிவளவாக்கணும்னு சொல்லி சொல்லணும். இப்ப சக்தியை வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், சக்தி இழப்பை வந்து நம்மளால ஜீரோ ஆக்கலாம், அதுல வந்து என்ன செய்யலாம், இழிவளவாக்கலாம். ஸோ இதுக்குள்ளால வந்து நம்மளுக்கு காந்த பயத்தை நம்ம கடத்தினாலும் இங்க வந்து என்ன செய்யலாம், அந்த சுரியலோட்டம் அதாவது எடி கரண்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எடி கரண்ட் சொல்ற ஒன்றும் இல்லை, இதுக்குள்ள காந்தப்புலம் ஒரு இயக்கத்துல போறதால இங்க இரும்பு அகனி நம்ம பாவிச்சுன்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யும், அந்த பிளெமிங் இடக்கை விதிக்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன செய்யும், சின்ன ஒரு சுருள் அளவிலான ஒரு மின்னோட்டம் வரும். அது வந்து ஒரு சக்தி இழப்பு ஏற்படுது. ஸோ அதுதான் எடிக்கரன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா நம்மளுக்கு என்ன செய்யலாம், சக்தி இழப்பு ஏற்படலாம். மேபி இது வந்து உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டா நீங்க வந்து எதால வந்து சக்தி இழப்பு ஏற்படலாம், உண்டு சத்தத்தால, வெப்ப சக்தியால, இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம், அந்த ஒரு என்ன செய்யற ஒரு ஒரு நம்மளுக்கு எப்பயும் ஒரு என்ன செய்ய ஹேட்ஸ்னு ஒரு அதிர்வு இருக்கும். ஸோ அதிர்வால என்ன செய்யலாம், கோயில்களுக்கு இடையில இணைப்பு ஏற்படலாம். இணைப்பு ஏற்பட என்ன செய்யும், சுற்றுக்கள் எண்ணிக்கை குறைவடையும். ஸோ இப்படியான அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன செய்யலாம், நீங்க எஸ்ஐலையோ MCQல வர அந்த கேள்வியில ஆன்சர்ல நீங்க என்ன செய்யலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கிற விஷயம். தென் வந்து இதுல இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, படிகூட்டு நிலைமாற்றி, படிகுறை நிலைமாற்றி எல்லாம் வந்து பின்னாடி நம்ம படிப்போம். இந்த தனியாக்கு நிலைமாற்றின்னு சொல்ற வந்து என்ன ஒரு சேஃப்டிக் மாதிரி. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் நம்ம ஒரு பாத்ரூம்ல இருக்கிற அந்த ஹீட்டர் இருக்கு தானே, ஹீட்டர் கூலர் இருக்கு ஃபாரின் சைட்ல, இல்லாட்டி நம்ம நூறலி அப்படி சைட்ல பார்த்தோன்னா இருக்கும். ஸோ தென் அந்த பிளேஸ்ல இருக்கிற அந்த ஹீட்டர்ல வந்து இப்போ தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து மெயின் சப்ளைல போய் என்ன செய்யக்கூடாது, டெமர்ஜென்ட் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இங்க வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து முதன்மை சுருளும் துணை சுருளும் தான் அறியும், சமனா அறியும். ஆனா வந்து என்ன செய்யும், ரெண்டு இடையில ஒரு பிரிப்பு ஒன்றியும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது, அந்த மின்னோட்டம் வந்து அந்த மெயின் சப்ளைக்கு போகாது. ஸோ இது ஒரு பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணப்படுறது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்னொரு பயன் என்னச்சுன்னா முதன்மை சுருளுக்கும் துணை சுருளும் அதாவது பிரதான வளங்களுக்கும் துணை வளங்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன செய்யாது, உண்டாயிருக்காது. ஸோ இது மின்னோட்ட நிலை மாற்றி கரண்ட் அளக்கிறது பயன்படுறது. ஸோ இதுல தியரி உங்களுக்கு அவ்வளவு பேசிக்க தேவையில்லை. மின்னோட்டத்தை அளக்கிறது பயன்படுற எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கடத்திக்குள்ள நம்மளுக்கு ஒரு கரண்ட் போகக்குள்ள சுத்தி என்ன செய்யும், ஒரு நம்மளுக்கு அந்த தக்கை திருகி விதி கான்செப்ட் தெரியும் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், சுத்தி ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகும். ஸோ அந்த காந்தப்புலம் வந்து என்ன செய்யணுச்சுன்னா, இங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அகனி இந்த கோர் வந்து ஒரு காந்த பாயத்தை என்ன செய்ய ஊடுருவக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருக்கும், அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை. லைக் வந்து நம்ம இந்த ஃபெரைட் அகனி, இரும்பு அகனி சொல்றோம் தானே, அதே மாதிரி காந்த பாயத்தை ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன செய்யும், இங்க உருவாகிற அந்த செறிவான காந்த புலங்கள் வந்து இதுல என்ன செய்யும், ஊடுருவி இதன் மூலமா உருவாகிற மின்னோட்டத்தை என்ன செய்யும், கணக்கெடு அந்த மிசர் பண்ணிப்படும். ஸோ அளவிடப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், மின்னோட்டத்தை பார்க்கோம். தென் வந்து இது மின்னோட்ட நிலை மாற்றி நம்மளுக்கு என்ன செய்யுது, மின்னோட்டத்தை அளக்கிறது பயன்படுத்துறது. ஸோ இதே கான்செப்ட்லாம் ரிலேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரிலே இந்த செலவுக்குள்ள அவங்க அந்த ஓவர் கரண்ட் என்ன செய்யும், அந்த புலத்தால் ஒரு அது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல சொல்றேன், அது வந்து ஓவர் ஒரு கரண்ட் வரக்குள்ள என்ன செய்யும், ஒரு காந்த புல சக்தியால என்ன செய்யும், சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுற மாதிரி சிஸ்டம்.
ஸோ இது வந்து அழுத்த நிலை மாற்றி. இது வந்து நீங்க மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்துருவீங்க. இது வந்து வோல்டேஜ் அளக்கிறதுக்கு பயன்படுறது. இது தன்னியக்கு நிலை மாற்றின்னு சொல்றது. இப்ப இதான் வந்து நம்மளுக்கு டச் பாயிண்ட் அறியும். ஸோ முதன்மை சுருளும் துணை சுருளும் ஒரே பவுண்டிங்ல இருக்கும், ஒரே கனெக்ஷன்ல இருக்கும். இப்ப இதுல ஒரு டவுட் வரலாம். இப்ப ரெண்டுமே ஒரே தொடர்புல இருக்கிற மைண்ட் சொல்லி. ஆனா இதுக்கு வந்து ஒரு கோர் வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஆனா ரெண்டும் வந்து ஒரே இதுல தான் இருக்கும். ஆனா அதுக்கான டிஸ்டன்ஸ் கூட இருக்கிறதால இப்ப முதன்மை சுருள் எடுக்கக்குள்ள இங்க இருந்து இங்க ஃபுல் கனெக்ஷன் மிதிக்கும். அதோட இங்க பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா சொன்னா அது ஒரு கோர் உண்டு, ஒரு அகனி ஒன்று வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ துணைச்சுருள் வந்து என்ன செய்யணும், அந்த அகனில இருந்து துணைச்சுருள் பிரிஞ்சிருக்கும். ஸோ தியரிட்டிக்கலா வந்து இது பிரிஞ்சுதான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன செய்யும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நாம என்ன செய்யலாம், ஒன்றுக்கு ஒன்றுன்ற விகிதத்தில் வைக்கலாம், ஒன்றுக்கு ரெண்டுன்னு வைக்கலாம். ஆனா இப்பயும் வந்து என்ன செய்யலாம், கூட்டி வைக்கல, படி கூட்டையில ஒன்லி நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஈக்குவலான பெருமானத்திலையும் குறைச்சும் நம்ம வைக்கலாம். ஸோ இதான் வந்து தன்னியக்க நிலை மாற்றுன்னு சொல்றது. ஸோ அடுத்தது வந்து உம் இந்த சொல்றாங்க வந்து இது வந்து தான் வந்து நான் சொன்ன அந்த கோர் டைப் சொல்றது. த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் அது உங்களுக்கு இதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதை பத்தி இன்னும் கேள்வி வந்தது இல்லை. ஸோ அந்த கேள்வியில போனாமே ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி நோமலா சொல்லியிருக்கேன். சரியா? அவை நெய்யரி உப வலை நிலையங்களில் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுல பாவிச்சிருக்கிற இந்த டேர்ம்ஸ் தான் வந்து நெய்யரி உப நிலையங்கள். சரியா? இப்ப இந்த இருக்கிற நெய்யரி உப நிலையங்களோட ஒரு வார்த்தை நம்மளுக்கு பாவிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நெய்யரி உப நிலையம்டா என்ன அப்படின்ற ஒரு இது வரும். பொதுவா வந்து இடெக்ல இருக்கிற கேள்விகள் வந்து அதாவது நான் 2024 எக்ஸாம் எழுதினேன். ஸோ 2022 எக்ஸாம் எழுவக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 3-4 எம்சிக்கு வந்து அந்த தமிழ் மீனிங் கொஞ்சம் பிரச்சனை வந்து. மேபி உங்களுக்கு அப்படி தமிழ் மீனிங் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்வியிலேயே ஃபுல்லா மினக்கட்டு இருக்க வேணாம். நீங்க என்ன செய்யுங்க, அந்த கேள்வி வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. மேபி உங்களுக்கு ஐடியா வந்தால் அந்த கேள்வி இன்னைக்கு செஞ்சுடுவாங்க. அதுலேயே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா மற்ற கேள்வி உங்களுக்கு செய்யறதுக்கான அந்த டைம் வந்து என்ன செய்யும், வேஸ்டாக பார்க்கும். ஸோ இங்கே நெய்யர் யூஃபோ நிலையங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவங்க டைம் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கு வருவோம் நம்ம. ஸோ இது தெரிஞ்சுக்கன்னு சொன்னா நம்மளுக்கு மின்சக்தி ஊடுகடத்தல், மின்சக்தி விநியோகம் அந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மின்சக்தி ஊடுகடத்தல், மின்சக்தி விநியோகம்ன்ற அந்த கான்செப்ட் நான் போறேன். ஓகே. உங்களுக்கு நான் இந்த கிராஃபை செய்கிறேன். இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு 2015 இல்லாட்டி 2016 ஞாபகம் இல்லை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இந்த படம் போட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்த மாதிரி இன்னைக்கு இடெக்ல வந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து இன்னும் வரல. மேபி இப்போ எம்சிக்யூல வந்து டச் பண்ணிருக்காங்க சிலக்குள்ள. நாம இதை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும் வந்து மின்சக்தி வந்து என்ன செய்யும், ஒரு 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 இடத்த ஒரு நம்மளுக்கு ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று ஜென்ரேஷன் பண்ற ஒரு இடம் ஒன்றையும். ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த இங்க பாயிண்ட் பண்ணிக்கிற இந்த ஜென்ரேட்டர்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு குறித்த ஒரு சக்தி ஒன்று மின்சக்தி நம்மளுக்கு உருவாகும். ஒரு மெகாவாட் ஒரு 6 மெகாவாட் 7 மெகாவாட்னு சொல்லி நல்ல ஹை லெவல்ல நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு மின்சக்தி உருவாகும். உருவாகிற மின்சக்தி என்ன செய்யணும் சொன்னா அங்கேயே வந்து ஒரு என்ன செய்யும், ஒரு வலையமைப்பு துணை நிலையம், பிறப்பாக்கி துணை நிலையம் இந்த இருக்கிறது. பிறப்பாக்கி துணை நிலையத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஃபுல் பவர் எனர்ஜியை வந்து எடுத்து அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தட்ல இருந்து அங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா இங்க மின்சக்தி உருவாகிற மின்சக்தி வந்து 11 கிலோ வோல்டேஜ்ல இருக்கிறத மேபி சில இடங்கள்ல 10.5ன்னு சொல்லுவாங்க, 12 கிலோ வோல்ட்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 11 சொன்னா அந்த 11 வந்து என்ன செய்யற உயர் பெருமான ஒரு வோல்டேஜ்ல மாத்துற 11 220 மாத்துற 132 சில இடங்கள்ல மாத்துவாங்க. அதிக அளவு தூரம் இருக்கிற இடத்த 220 மாத்துவாங்க. ஒரு குறைஞ்ச அளவு தூரம் இருக்கிற இடத்த 132 கிலோ வோல்டேஜ் டெய்லி மாத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உருவாகிற மின்சக்தியை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு பெருமானத்தை என்ன செய்யறாங்க, கூட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு படிகூட்டு நிலை மாற்றி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க. ஸோ ஒரு படிகூட்டு நிலை மாற்றி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இங்க வந்து பாவிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 11 220 மாத்துறாங்க. அதே டைமுக்கு இங்க இருக்கிற ஒரு மார்க் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வைண்டு சொல்லி ஒரு டெல்டாண்டு ஒரு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோண சேப்பும் ஒரு வை முக்கோண சேப்பும் வச்சிருக்காங்க. இதுல மீனிங் என்னன்னு சொன்னா ஆஹ் நம்மளுக்கு என்ன உடுத்தொடுப்புல இருந்து நம்மளுக்கு டெல்டா தொடுப்புல இருந்து என்ன செய்யுது மாறுது, அது ஸ்டார் கனெக்ஷன்ல இருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு மாறுது.
அந்த ஸ்டார் கனெக்ஷன்ல இருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு ஏன் மாத்துறாங்க அந்த கான்செப்ட்ஸ்னா, ஸ்டார்ல வந்து நம்மளுக்கு 3 கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து 4 கனெக்ஷன் வந்துருக்கும். ஒன்று வந்து L1, L2, L3, அதே மாதிரி என்ன நியூட்ரல் ஒன்று இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு L1, L2, L3 நியூட்ரல் 4 நம்மளுக்கு என்ன செய்யும் வயர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலா வந்து செலவை குறைக்கிறதுக்காண்டி இந்த வடங்கள் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காண்டி என்ன செய்யுது, ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு மாத்துறாங்க. அதே மாதிரி டெல்டாக்கு மாத்துறதால இன்னொரு நன்மை என்னச்சுன்னா வோல்டேஜ் வந்து என்ன செய்யலாம், நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு ரீசன் வந்து டெல்டாக்கு மாத்துறது வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பயன்பாட்டுக்காண்டி, ஸோ பொருளாதார ஒரு செலவு குறைக்கிறதுக்காண்டி. இன்னொன்று வந்து என்ன செய்யலாம், வோல்டேஜை வச்சு வோல்டேஜை நம்ம என்ன செய்யலாம், ஒரு அதிகரிப்பு செஞ்சு நம்ம என்ன செய்யலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் வந்து காரணம் இறக்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு என்ன செய்யும், இனி வந்து நம்ம மெயின்ல பார்க்குற அந்த 3 வயர் கனெக்ஷன்ல வந்து மிகவும் குறைந்த குறுக்குவெட்டு பரப்பளவு இருக்கிற ஒரு கடத்திக்குள்ளால நம்மளுக்கு என்ன செய்வாங்க, மின்ன கடத்துவாங்க. ஸோ இங்க வந்து சக்திகளை இப்போ குறைக்கணுன்றதுக்காண்டி தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அந்த குறுக்குவெட்டு குறைஞ்ச பரப்பளவு பயன்படுத்துறாங்க. குறுக்குவெட்டு பரப்பளவு குறைக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், மின்னோட்டம் குறையும். ஸோ மின்னோட்டம் குறையிற அதே டைம்ல வோல்டேஜ் என்ன செய்யலாம், கூட்டலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து உருவாகிற இந்த 220 என்ன செய்யுது, 132 குறைக்காங்க. ஸோ இங்க வந்து பக்கத்துல எங்கேயோ ஒரு துணை நிலையம் ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க டெல்டால இருந்து திடீர்னு இங்க என்ன செஞ்சுது ஸ்டாரா மாறி இருக்குது. ஸோ இதுல ரீசன் என்ன சொன்னா, இதுல ரீசன் வந்து அங்க அந்த வளையப்பு துணை நிலையத்துல இருக்க ரீசன் என்ன சொன்னா, இப்ப இது வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் மேபி. இப்ப வந்து டெல்டா கனெக்ஷன்ல இருக்கக்குள்ள அங்க ஒரு நியூட்ரல் இருக்காது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு நியூட்ரல் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் யாருன்னு சொன்னா ஸ்டார்ல. ஸோ ஸ்டார்ல மட்டும்தான் நம்மளுக்கு நியூட்ரல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த நியூட்ரல் கனெக்ஷன் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியோ மின் அனர்த்தமோ ஏற்படக்குள்ள என்ன செய்யும், அது அந்த நியூட்ரல் கனெக்ஷனுக்குள்ளால நம்மளுக்கு என்ன செய்யலாம், அந்த மின்னை அனுப்பி நம்ம பாதுகாப்போ இதை எடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சேஃப்டிக்கு வந்து என்ன செய்யுது, இங்க டெல்டா வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்டாரை மாத்தி திரும்ப ஸ்டார் டெல்டா மாத்துறாங்க. ஸோ இப்படி ஒரு மாற்றம் உண்டு அங்க வாரத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம டெல்டா மாறினது திரும்ப வந்து என்ன செய்யறாங்க, இங்க வந்து 132 அதே கிலோ வோல்டேஜ் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க யூஸ் பண்றதுக்கு எடுக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பிறப்பாக்கி துணை நிலையம் இருக்கு. அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, திரும்ப ஒரு சப்ளை வருது, இங்கே ஒரு சப்ளை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 132 இங்கே மொத்தமாக எடுத்துட்டு போறாங்க. சரி, ஓகே. தென் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல வந்து 132 கிலோமீட்டர் வந்து வளையப்பு துணைநிலை சொல்லி ஒரு இடத்த வந்து என்ன செய்யுது 33 மாத்துறாங்க. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒரு நம்ம பிறகு வந்து ஒரு இடத்த மொத்தமா வந்து வர சப்ளையை ஒரு இடத்த என்ன செய்யுது பிரிக்கிறதுக்காண்டி குறைக்கிற குறைப்பு தான் இது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுது 132 இல்லாட்டி 220 நம்மளுக்கு என்ன செய்யறாங்க டிரெக்டா 33 குறைக்காங்க. ஸோ இந்த 33 கிலோ வோல்டேஜ் வந்து என்ன செய்யலாம், சில டைம்ல சில ஃபேக்டரிகள் வந்து டிரெக்டா யூஸ் பண்ணலாம். சில ஃபேக்டரிகள்ல வந்து டிரெக்டா வந்து என்ன செய்யலாம், ஒரு ஹை ஹோஸ் பவர் இருக்கிற பெரிய பெரிய மோட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைஸ் மில் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த 400 வோல்டேஜ் சப்ளையோ இல்லாட்டி 230 வோல்டேஜ் சப்ளையோ நம்மளால என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படியான ஹை கன்சியூம் இருக்கிற அந்த ஏரியால வந்து என்ன செய்வாங்க, இந்த 33 கிலோ வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் வந்து இந்த இடத்துல 33 கிலோ வோல்ட் யூஸ் பண்றாங்க. அதே டைமுக்கு மேபி இங்கேயும் வந்து என்ன செய்யலாம், 33ல இருந்து இது வந்து வலையமைப்பு துணை நிலையம். ஸோ இதுல வந்து 132 நம்மளுக்கு 33 மாத்தினாங்க. 33 13 மாத்துற 11 கிலோ வோல்டேஜா மாத்துறாங்க ஆரம்ப துணை நிலையம். ஸோ ஆரம்ப துணை நிலையத்தை நம்மளுக்கு என்ன செய்யுது, அங்கேயும் வந்து நம்மளுக்கு 33 கிலோ வோல்டேஜ் 11 கிலோ வோல்டேஜா மாத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல டெல்டால இருந்து ஸ்டாருக்கு மாறுது. ஸோ இதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, இங்க கிடைக்கிற அந்த 11 வோல்டேஜ் வந்து இனி நம்ம ஏரியா சைட்லயோ இல்லாட்டி அந்த 3 ஃபேஸ் எடுக்கிற லைன்லயோ ஏரியாலயோ அந்த ஏரியா இருக்க சைட்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க 11 400 மாத்துவாங்க. ஸோ இங்க இருந்து டெல்டால இருந்து ஸ்டாருக்கு மாத்தி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க 4 கனெக்ஷன் வரும். ஸோ 400 வோல்டேஜ்னு சொன்னா த்ரீ ஃபேஸுக்கு வந்து என்ன செய்யும் L1 L2 L3 நியூட்ரல். ஸோ அந்த 3 லைனும் டிரெக்டா கொடுத்து அவங்க 400 வோல்டேஜ் எடுப்பாங்க. ஸோ இந்த 400 வோல்டேஜ் வந்த காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஃபேஸோட வர்க்கம் மூலம் 3 பெருமானம் தான் இந்த நம்மளுக்கு என்ன 3 ஃபேஸோட பெருமானம்.
ஸோ இதுல இருந்து இப்ப இந்த 3 நோட் போட்டிருக்காங்க பாருங்க. 3 பைன்னு போட்ட மீனிங் என்னன்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த 3 கேபிள், அதாவது அந்த 3 லைன் L1 L2 L3, அந்த 60 பாகை டிஃபரன்ஸ்ல நம்மளுக்கு வர அந்த 3 அவத்தைகளும் அந்த உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 60 பாகை டிஃபரன்ஸ்ல வர அந்த 3 அவத்தைகளையும் சேர்த்து அந்த 3 பைன்னு சொல்ற அந்த 3 வடங்களும் வந்து என்ன செய்யும், 3 ஃபேஸ் யூஸ் பண்ணவங்க கொடுப்பாங்க. நம்மள மாதிரி சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ற ஆட்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு நியூட்ரல் கனெக்ஷன் உண்டு. அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு ஒரு வந்து ஒரு லைன் L1 ஒரு L2 L3 அந்த கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ என்ன செய்யுது, சமரியா சொல்றேன். மின் வந்து பிறப்பிக்கப்படுது, படிகூட்டப்படுற என்ன செய்யுது, மிக நீண்ட தூரத்துக்கு என்ன செய்யுது, அந்த மிக குறுகிய வடத்துக்குள்ளால நம்மளுக்கு என்ன செய்யுது, டெல்டா கனெக்ஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குது. டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யுது, வலையமைப்பு துணைநிலையத்துல இந்த படி குறைக்கப்பட்டு அதே மாதிரி ஆரம்ப துணைநிலையத்துல என்ன செய்யுது, குறைக்கப்படுது. ஸோ குறைக்கப்பட்ட பெருமானம் வந்து என்ன செய்யுது, அதுக்கு பிறகு நம்மளுக்கு இன்னும் படிகுறைப்பு நடைபெற்று நம்மளுக்கு என்ன செய்யும், விநியோகத்து நிலையத்திலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், டிரெக்டா டிஸ்ட்ரிபியூட் நடக்கு. ஸோ உருவாகிற இடம் இங்கே, டிஸ்ட்ரிபியூட் நடக்கிற இடம் இங்கே இருக்கு. ஸோ விநியோகத்து நிலையத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இந்த கேள்வியில வந்து சொன்னது நெய்யரி உபோ நிலையங்கள், அதாவது நெய்யரி உபோ நிலையங்கள் சொல்றது வந்து இவங்களை பிறப்பாக்கி துணை நிலையம். ஸோ பிறப்பாக்கி துணை நிலையம் தான் நெய்யரி துணை நிலையம் சொல்றது. ஸோ இந்த இடத்துல வந்து அவை நெய்யரி உப்பு நிலையங்களில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற அந்த டைமை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த கேள்வியில இங்க பார்த்தது வந்து இங்க உருவாகிற மின்சக்தியை வந்து ஏற்கனவே அதுல வோல்டேஜை கூட்டுறதுக்கான இங்க என்ன செய்றாங்க, படிகூட்டு நிலைமாற்றி வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா கேள்வியில சொல்லியிருக்காங்க இது வந்து படிகுறை நிலைமாற்றி சின்னதால் என்ன செய்யாது, நம்மளுக்கு இந்த மின் பிறப்பாக்கி, அதாவது மின் பிறப்பாக்கியிலேருந்து துணை நிலையத்துக்கு அந்த மின் கடத்து உபநிலையத்துக்கு வந்து என்ன செய்யாது, அது பாவிக்கப்படாது. ஸோ முதலாவது வந்து பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொன்னா, நெய்யரி உப நிலையங்கள்ல வந்து என்ன செய்யாது, படிகுறை நிலைமாற்றி பயன்படுத்த மாட்டாங்க, படிகூட்டு நிலைமாற்றி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. ஸோ ரெண்டாவது வருவோம். ஸோ அவை மின்வால் நிலையங்களை மின்னை ஊடுகடத்தும் போது வோல்ட்டுகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப மின்ன ஊடு கடத்துற டைம் வோல்ட்டுகளை மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மின்ன ஊடு கடத்தக்குள்ள நாம என்ன செய்யறோம், அதாவது இந்த இதுல பாருங்க, மின்ன ஊடு கடத்தக்குள்ள நாம எப்பயும் ஹை வோல்டேஜ் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஹை வோல்டேஜ் நாம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹை வோல்டேஜ் மெயின்டைன் பண்றதுல மீனிங் என்னன்னு, சரி மின்ன ஊடு கடத்தக்குள்ள நாம என்ன செய்வோம், ஹை வோல்டேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அங்க என்ன செய்ய போகுது, கட்டாயம் படிகூட்டு நிலை மாற்றி நம்ம பயன்படுத்த போகுது. அப்ப பி வந்து நம்மளுக்கு என்ன பிழை. ஸோ சிஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவற்றில் துணை சுற்றுகளில் உள்ள முறுக்கள் எண்ணிக்கை முதன்மை சுற்றுள்ள முறுக்கள் எண்ணிக்கையை விட குறைவாகும். ஸோ இந்த சிஏ பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு ஆன்சர் சரி என்ன சொன்னா, முதன்மை சுருளை விட துணைச்சூருளோட எண்ணிக்கை வந்து என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு வந்து குறையத்தான் அடிக்க போகுது. அப்பா முதன்மை சுருள் 50 என்ன சொன்னா, துணைச்சூருள் 25 இருக்கும். ஸோ 50 வோல்டேஜ் சப்ளை வந்தா நம்மளுக்கு அது பாதி 25 வரும். ஸோ அந்த விகிதம் குறையக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், வோல்டேஜும் குறையும். ஸோ சி வந்து சரி. நான் ஏல வந்து ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டேன். ஏன்னு சொன்னா, உப நெய்யரி உப வலயங்கள் நிலையங்கள்னு சொல்றது வந்து எதுன்னு சொன்னா, இந்த நம்மளுக்கு வந்து சாரி இந்த மிஸ்டேக் நான் இன்னைக்கு விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் தெரியாததால. ஸோ நெய்யரி உப நிலையங்கள் சொல்ற இந்த விநியோக துணை நிலையம் இந்த ஏரியா வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது, படிக்குறை நிலை மாற்றிகள் வந்து பயன்படுத்துறதால நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஏஎம்சி ரெண்டு சொல்லலாம். ஏன் இப்படி சொன்னா, இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நெய்யரி உப்புநிலை என்று சொல்லி. நெய்யரி உப்புநிலை என்று சொல்றது வந்து நம்மளுக்கு மின்சக்தி விநியோகம் கிடைச்சி அங்க இருந்து நம்ம படிக்குறைச்சி அனுப்புறது அந்த இடங்களை தான் வந்து நெய்யரி உபநிலையம்னு சொல்லுவாங்க. அது சப்ஸ்டிடியூஷன், நெய்யர்னு சொன்னா அந்த சப்ஸ்டிடியூஷன், அந்த பிரிபாடு பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அது வந்து சரியான ஆன்சர். ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து ஏசி டெல்லி நம்மளுக்கு என்ன செய்யும் வரும். ஸோ அடுத்த கேள்விக்கு போறேன்னா, ஸோ இந்த கேள்வியில டவுட் இருக்கா எனக்கு? ஸோ யாருக்காவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து 24வது கேள்விக்கு போறேன்னா, ஸோ இந்த 24வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஒரு செயன்முறை நேரோட்ட வோல்டளவு முதலை ஒரு மாறா நேரோட்ட வோல்டளவு Vs-னதும் ஒரு தடை Rs-னதும் தொடர் சேர்மானமாக மாதிரிப்படுத்தலாம். அதாவது ஒரு ஒரு நேரோட்ட வோல்டளவு முதலை ஒரு மாறா வோல்டளவு Vs-னதும் ஒரு தடை Rs-னும் சேர்மானமாக மாதிரிப்படுத்தலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்னா, ஒரு பேட்டரின்னு இருக்கோம் நம்ம. ஸோ ஸோ ஒரு பேட்டரிக்குள்ள இங்க என்ன செய்யுது, ஒரு தடையும் இருக்கு, ஒரு பேட்டரியும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க வந்து அந்த பேட்டரியும் தடையும் எடுத்து ஒரு சேர்மானமாக சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், இதை வந்து விஎஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இங்க பேட்டரிக்கு இடத்த விஎஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தடை இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம், ஆர்எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வரைஞ்சி கொஞ்சம் பிள்ளை அடிக்கலாம். ஸோ ஆர்எஸ் விஎஸ். ஸோ இங்க வந்து அந்த பேட்டரியை வந்து விஎஸ்ன்னு சொல்றாங்க, இதை வந்து ஆர்எஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சேர்மானமா மதிப்பிடலாம். அவ்வாறான ஒரு வோல்ட் அளவு அதன் முடிவிடங்களுக்குரிய திறந்த சுற்று வோல்ட் அளவானது 12.4 அளவிடப்பட்டது. அதாவது இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலான அந்த வோல்டேஜை 12.4 சொல்றாங்க. ஸோ இந்த முனைக்கும் இந்த இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையிலான அந்த வோல்டேஜ் வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு 14ன்னு சொல்றாங்க, 12.4ன்னு சொல்றாங்க. சாரி, ஆக அளவிடப்பட்டது. வோல்ட் அளவு முதலின் முடிவிடங்களுக்கு இடையே 2 வாட் தடைச்சுமையை தொடுக்கும் போது முடிவிடங்களுக்கு இடையிலான வோல்ட் அளவு 12 வரை குறைந்தது. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதே கனெக்ஷன்ல நம்மளுக்கு இங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு 2 வாட் சுமை வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு 2 வாட் சுமை வந்து இங்க நம்மளுக்கு எட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து எனக்கு பவர் ஒரு பெருமானம் 2 வாட் இருக்கிற ஒரு சுமை நம்மளுக்கு என்ன செய்றாங்க, எட் பண்றாங்க. எட் பண்ற டைமுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தொடக்கும் போது முடிவிடங்களுக்கு வோல்ட் அளவு 12 வோல்ட் வரை குறைந்தது. ஸோ 12 வோல்டேஜ் வரைக்கும் குறைஞ்சது சொல்றாங்க. ஸோ இறுதி பெருமானம் என்ன, 12 வோல்டேஜ். ஸோ இதுல என்ன விஷயம், விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்னச்சுன்னா, இது தொடர் சுற்று தானே. ஸோ 12 வரை குறைவடைந்தது சொல்லி மென்ஷன் பண்ற என்ன சொன்னா, இந்த ரெண்டு இந்த சுமைக்கு குறுக்கான வோல்டேஜ் வந்து என்ன அறிக்க போகுது, 12 வோல்டேஜ் அறிக்க போகுது. ஸோ அதை தவங்க மீன்படி நம்மளுக்கு என்ன செய்றாங்க, விளங்க வைக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கேள்வி வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப கேட்கிற பெருமானங்களுக்கு விஎஸ்ஆர்எஸ் பெருமானங்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஎஸ்ஆர்எஸ் பெருமானத்தை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னா போதும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கேள்வி விஷயம் தான், நம்ம எஸ்எப்டில செஞ்ச விஷயம் தான். இ70 சொல்றதான் நம்மளுக்கு இங்க என்ன சொல்றாங்க, அந்த மெயின் பவர் சப்ளை அப்படின்னு சொல்ற விஷயம் தான். அந்த இன்னு சொல்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது E is equal to IR plus ஐஆர்னு சொல்ற ஒரு ஈக்குவேஷன் தானே. ஸோ ஒரு ஒரு மின் முதல் என்ன செய்யலாம், இலட்சிய நிலைமை இல்லாத ஒரு மின் முதல் வந்து என்ன செய்யலாம், அகத்தடை கொண்டிருக்கலாம். ஸோ இலட்சிய நிலைமை இல்லாத ஒரு மின் முதல் வந்து அகத்தடை கொண்டிருக்கலாம். ஸோ அகத்தடை இல்லாத சமயத்துல அந்த ரெண்டு மின்னியக்கு விசை, அதாவது இப்ப இந்த 2 வாட் வந்து நம்ம இது இணைக்காத டைம்ல, அதாவது இந்த 2 வாட் இணைக்காத டைம்ல இந்த மின்னியக்கு விசை என்ன அறிய போதும், அதுல ஆரம்ப பெருமானமே இருக்கும். எப்ப ஒரு சுற்றுலா நாம ஒரு 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 சுமையை எட் பண்றோமோ அந்த டைமுக்கு என்ன செய்யும், இங்க இருந்து ஒரு மின்னோட்டம் உருவாகும். அந்த உருவாகிற மின்னோட்டம் வந்து என்ன செய்யும், இந்த அகத்தடையினோட பயணிக்கக்குள்ள என்ன செய்யலாம், அங்க ஒரு என்ன செய்யும், நம்மளுக்கு இங்க ஒரு சக்தி இழப்பு ஏற்படும், இங்க ஒரு சக்தி இழப்பு ஏற்படும். ஸோ நாம இங்க வந்து சுமையை வந்து என்ன செஞ்சிருக்கோம், 2 வாட் சுமையை நாம என்ன செஞ்சிருக்கோம், எட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து 2 வாட் சுமையை நம்ம எட் பண்ணியிருக்கோம். அதே டைம்ல இங்க வந்து நம்ம என்ன செய்யலாம், வலுவும் நம்மளுக்கு தெரியும், அந்த வோல்டேஜும் தெரியும், இதுக்கு இடையில 12 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஈக்குவேஷன் போடலாம், P = VIன்னு சொல்லி. இது வந்து நம்மளுக்கு தெரியும், வலு வந்து 2 வாட். ஸோ தென் வந்து ஈக்குவேஷன்ல வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் இன்டூ அதே மாதிரி ஐட பெருமானம் காணணும். ஸோ ஐட பெருமானம் நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, ஒரு பின்னத்துல நம்ம போடுற ஆன்சரு 1/6ன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆம்பியர் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த தொடர் கனெக்ஷன்ல வந்து அந்த 1.6 ஆம்பியர் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஆன்சரா வரப்போகுது. ஸோ தென் வந்து
இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு தடையிட பெருமானம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எஸ் விஎஸ்ஆர்எஸ் பெருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு ஆர்எஸ்ல வந்து பெருமானம் செல்லலை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு 12 வோல்டேஜ் வந்து என்ன செஞ்சிடும், இந்த சுமை வந்து நம்மளுக்கு எடுத்துடும். இந்த சுமை வந்து 12 வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன செய்யுது, குறைவடைந்ததுன்னு மென்ஷன் பண்றாங்கன்னா அந்த தொடர் சுற்றுல அந்த மொத்தமா இருந்த 12.4ல அந்த 12 வோல்டேஜ் வரங்காட்டி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்க எங்க அளந்திருக்காங்க, இந்த தொடுக்கும் போது இந்த இந்த போன்று சொல்லிக்காங்க. தொடுக்கும் போது முடிவிடங்களுக்கு இடையிலான வோல்ட் அளவு ஒன்றில் எந்த முடிவிடங்கள் சொன்னா இந்த சுமையிட முடிவிடம் தான். நீங்க இந்த பெட்ரியில் முடிவிடத்துல அளந்தாலும் சரி, அளந்தாலும் வார பெருமானமும் இந்த சுமையிட முடிவிடத்துக்கு அளந்தாலும் வார பெருமானமும் சமனா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த டெர்மினலும் இந்த டெர்மினலும் ஒன்றுதான். நம்மளுக்கு இந்த முடிவிடமும் இந்த முடிவிடமும் ஒன்றுதான். ஸோ இங்க செல்ற 12 வோல்டேஜ் இது குறுக்க இருக்கிற வோல்டேஜ் தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம் சொல்றாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 0.4 வோல்டேஜ் எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பேலன்ஸ் செய்யுது அந்த 0.4 வோல்டேஜ் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அது வந்து நம்மட தடை வந்து எடுத்த பெருமானமா தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அந்த அகத்தடை எடுத்த வலுவோட பெருமானம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த இருக்கிற 0.4. ஸோ இப்ப 0.4 யார் எடுத்தாருன்னா இந்த அகத்தடை எடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், மின்னோட்டத்தை வச்சு இதுல தடை பெருமானத்தை காணலாம். எப்படி, நம்ம வந்து வி சமன் ஐஆர்னு சொல்லி ஓம்ஸ்லோவை நம்ம யூஸ் பண்ணா வீட பெருமானம் நம்மளுக்கு 0.4. தென் வந்து ஐட பெருமானம் நம்மளுக்கு தெரியும் ஒன்றிங்கில் 6. தென் வந்து ஆற பெருமானம் தான் நம்மளுக்கு காணணும். ஸோ ஆர்எஸ். ஸோ இதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா வார பெருமானம் ஆர்எஸ் வந்து நம்மளுக்கு வார பெருமானம் என்ன இருக்குன்னு சொன்னா 2.4 ஓம் அறிக்கை. ஸோ இந்த இடத்துல ஆர்எஸ்ல பெருமானம் நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொன்னா 2.4 ஓமா வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது வருது. ஸோ இதுல ஆன்சர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஸ்டெப்ஸ் ஒரு ஒரு ஆன்சர் செஞ்சுட்டு ஃபுல்லா நீங்க எம்சிக்யூ செஞ்சு பார்க்கணும் இல்லை. ஸோ நீங்க டைம் எந்த அளவு கன்சியூம் பண்றீங்கன்றீங்க. ஸோ இந்த ஆன்சர் ஃபுல்லா நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து 12 வோல்டேஜ் இருக்கு, இன்னொன்று வந்து 12.4 வோல்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 12 வோல்டேஜ் 12.4 வோல்டேஜ் இப்ப இதுல பெருமானம் நாம எப்படி பாக்குறேன். ஸோ விஎஸ் பெருமானம் வளங்கள் வோல்டால பெருமானம் சொன்னா இப்ப இதை பாருங்க, இதை ஒரு உதாரணத்துக்கு எடுங்க. இப்ப இதுக்கான அந்த சக்தியை கொடுத்த யார், வோல்டேஜ் கொடுத்த யாருன்னு சொன்னா இவர் தான். ஸோ இதுக்கான அந்த 0.4 வந்து கொண்டு வந்த இவர் தான். அதே மாதிரி இந்த 12 வோல்டேஜ் கொண்டு வந்து தந்தவரும் இவர் தான். ஸோ இவர்ல இருந்து வர அந்த மின்னோட்டத்தால இந்த இதுக்கான சக்தி இழப்பும் இதுக்கான சக்தி இழப்பும் உண்டு இருந்துச்சு. ஸோ அந்த வோல்டேஜ் எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண காட்டுறேன். ஸோ ஸோ அந்த விஎஸ் எதுக்கு சமனா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, அந்த 0.4 வோல்டேஜும் பிளஸ் நம்மளுக்கு அந்த சுமையில் இழக்கப்படுற அந்த 12 வோல்டேஜ் சம்பந்தமா இருந்துச்சு. ஸோ டோட்டல் வந்து 14.4 வோல்டேஜ் வந்து என்ன செஞ்சிச்சு, பெருமானம் வந்துச்சு. இது என்ன கான்செப்ட்னு சொன்னா அந்த சுற்று நம்ம இணைக்கிறதுக்கு முதல் இங்க நம்மளுக்கு சொன்னாங்க தானே அந்த 12.4 வோல்டேஜ் சொல்லி அந்த இஎம்எஃப் பெருமானம், அதாவது ஒரு மின்னியக்கு விசை. இந்த சுமையில வந்து நம்ம எதையும் இணைக்காத டைம்ல இந்த ரெண்டு முடிவெடுத்துக்கு இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசம் இது சமம் இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து உருவாகிற அந்த மின்னோட்டம் தான், மின்னோட்டத்தால இங்க ஒரு சக்தி இழப்பு நம்மளுக்கு வரும், இங்க ஒரு வோல்டேஜ் ட்ராப் கொண்டு வரும், இங்க ஒரு அழுத்த இழப்பு கொண்டு வரும், இங்க ஒரு அழுத்த இழப்பு வரும். ஸோ இந்த ரெண்டு அழுத்த இழப்போட கூட்டுத்தொகை வந்து என்ன செய்யும், இந்த வளங்கள் வோல்ட் அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்வது சமன் அறிக்க போகுது. ஸோ இதான் வந்து இந்த கேள்விக்கான ஒரு ஆன்சர். ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கியா? இது வந்து 2023 தான், 2023 பாஸ் பேப்பர். ஸோ நான் அடுத்த கேள்விக்கு போறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் இஸ் ஒன் இருக்கு. ஸோ எப்படி இன்னும் ஒரு 20 நிமிஷம் தானே நடக்கும் பாடம். ஸோ என்னால ஒரு கூட நேரம் உங்களுக்கு பாடம் எடுத்துக்கலாம் போயிட்டு. ஸோ இந்த கேள்வி பாருங்க, இந்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு பிழை. இந்த கேள்வி வந்து உங்க பாஸ் பேப்பர்ல வந்து மெதட் பிழை. ஆனால் இந்த கேள்வி வந்து நம்ம மேக்ஸிமம் சில ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இந்த கேள்வி நான் உங்களுக்கு நார்மலா சொல்லி தரேன். தம்பிமார் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வந்து 2022 நாங்க எதிர்பார்த்துட்டு போகலை. அந்த அந்த எல்ஆர்சி கேள்வி வரும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல.
நாங்க வந்து நோம்பலா படிச்சுட்டு போனது வந்து ஓகே வளமை வர மாதிரி மோட்டர் செக்ஷன்ல ஒரு டீப்பான கேள்வி வரும்னு சொல்லி தான் நாங்க 2022 படிச்சுட்டு போனது. சும்மா தியரி வைஸை நாங்க அந்த டைம்ல படிச்ச கேள்விகளை வச்சுதான் நாங்க என்ன செஞ்சோம். அந்த எல்ஆர்சி மட்டும் படிச்சு எல்ஆர்சி நிலக்குள்ள வந்து என்ன தூண்டி தடை கொள்ளளவி அந்த வந்து தொடர் சுற்று நம்ம ஏற்படுத்தக்குள்ள அங்க வந்து என்ன செய்வோம் அந்த அவத்தை மாற்றம் வந்து ஏற்படுற அந்த விஷயத்துல வந்து அவத்தை மாற்றம் அந்த நேரோட்ட ஓல்டெல்லாம் கொடுக்கக்குள்ள ஒரு போன வித்தியாசத்துல உண்டாருது அந்த கான்செப்ட்லாம் நீங்க நாங்க பார்க்கல. ஆனா வந்து எங்களுக்கு 2022 வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எம்சிக்யூல வந்து உங்களுக்கு பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் நோம்பல சொல்லிட்டு போறேன். இதுல பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்று வரைபடத்தில் உள்ளவாறு, அதாவது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சுருளினூடாக ஒரு வழி இடைவெளியினால் வேறுபடுத்தப்பட்ட ஒரு மின்வச்சோடி தொடுக்கப்பட்டுள்ளது. சுருளினால் வழி இடைவெளினால் வேறுபடுத்தப்படும் மின்வச்சோடி. ஸோ வழி இடைவெளின்னு சொல்லக்குள்ள என்ன சொல்றாங்க, இது வந்து வழியானியுள்ள தூண்டி. ஸோ வழியானியுள்ள தூண்டின்னு சொல்லக்குள்ள பாருங்க, சின்ன ஒரு பெருமானம், அதாவது சின்ன ஒரு வோல்டேஜ் பெருமானம், சின்ன ஒரு சப்ளை இருக்கிற இடத்த அந்த என்ன செய்வாங்க வழியாகணியுள்ள தூண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ வழி அகணியுள்ள தூண்டின்னு சொன்னா வந்து எப்பயும் வந்து அதுல அந்த அகணி வந்து எம்டியா தான் இருக்கணும் இல்லை. சம்டைம் அதை வந்து என்ன செய்யலாம், சில செரமிக்கோ சில மரம் டைப், அதாவது கடும் உயர் பெருமான அல்லுலோக டைப்பை வந்து என்ன செய்யலாம் வச்சு அதை வந்து உருவாக்கலாம். ஸோ வழியாகணி நினைச்சா அவங்களோட மைண்ட்ல நீங்க எப்பயும் வந்து அது வந்து எம்டியா தான் இருக்குன்னு நினைக்கலாம். ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க. மின்வச்சோடு துறக்கப்பட்டுள்ளது. பேட்டரி மூலம் வழங்கப்படும் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்றாங்க, 12 வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்காங்க. ஸோ தடை பெருமானம் 5 ஓம் என, சரி தடை பெருமானம் நம்மளுக்கு 5 ஓம் என எடுக்கலாம். ஸோ 5 ஓ. அடுத்தது வந்து தூண்டத்திறன் வந்து நம்மளுக்கு என்ன 20 மில்லி ஹென்றி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20 மில்லி ஹென்றி. ஸோ இவ்வளவு தான் அந்த நம்மளுக்கு தந்தைய தரவு. அதே மாதிரி ஆளி எஸ்ஸை மூடி சுற்றின நிலைமையை கொண்டு வந்த பின்னர், அதாவது ஆளி எஸ்ஸினை மூடி மூடி சுற்றி நிலையான நிலைமையை கொண்டு வந்த பின்னர் 2 மைக்ரோ செகண்ட் நேரத்தில் ஆளி திறக்கப்பட்டு. ஸோ இந்த சுவிட்சை மூடி அந்த 2 மைக்ரோ செகண்ட் டைம்ல நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சுவிட்சை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, திரும்ப ஆன் பண்ணிட்டாங்க, அந்த ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ திறக்கப்பட்டேன்னு சொன்னா ஆஃப், மூடப்பட்டேன்னா க்ளோஸ், ஆன். சரியா? இத்தரவுகளுக்கு ஏற்ப சுருள் நிலையான நிலைமைக்கு வருவதற்கான குறைஞ்சபட்ச நேரமும் மின்வாய்ச்சோடிகளுக்கு குறுக்கே உண்டாகும் ஓல்டரும் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்ப்போம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து முன்வாய்ச்சோடி ஓல்டரும் முறையே. இப்ப வந்து பாருங்க தம்பிமார், இப்ப வந்து இந்த வந்து இப்ப சும்மா உதாரணத்துக்கு இந்த கேள்வியில பார்ப்போம், இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வைப்போம். ஸோ இந்த க்ளோஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இந்த க்ளோஸ் பண்ண என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், இதுல வந்து 2 கேட்டிருக்காங்க. சுருள் நிலையான நிலைமைக்கு வருவதற்கான குறைந்தபட்ச நேரமும் மின்வாய்ச்சோடிகளுக்கு குறுக்கே உண்டாகும் வோல்டரும் முறையே. ஸோ மின்வாய்ச்சோடின்னு சொல்றது அந்த இந்த இதைத்தான் சொல்லாங்க, ஒரு பிளக் எஜெக்ட் மாதிரி வச்சுக்கீங்க. ஸோ இதுக்கு இடையில எவ்வளவு வோல்டேஜ் உண்டாகும், அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த காந்தப்புலம் இருக்குது தானே, அந்த தூண்டத்திறன், அதாவது நம்ம மின்னோட்டம் கொடுத்தோன்னே இதுல என்ன செய்யும், மின் பயணிச்சு இதுல ஒரு காந்தப்புலம் உருவாகும். திரும்ப இதை ஓபன் பண்ண உடனே என்ன செய்யும், அந்த இதுல இருக்கிற அந்த காந்தப்புலம் என்ன செய்யும், இதுல இருக்கிற அந்த காந்தப்புலம் வந்து சாரி இதுல இருக்கிற அந்த காந்தப்புலம் வந்து என்ன செய்யும், திருப்பி மின்னோட்டம் மாதிரி இந்த வாய்ச்சோடிகளோட அது எவ்வளவு நேரம் வந்து போகுது சொல்ல அந்த 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்டா, அந்த மின்வாய்ச்சோடிகளுக்கு குறுக்கே உண்டாகிற வோல்டோல பார்ப்போம். சரியா? இந்த மின்வாய்ச்சோடிகளுக்கு உண்டாகிற அந்த வோல்டோல பார்ப்போம். ஸோ இதை எப்படி பார்ப்போம்னு சொன்னா, இப்ப இந்த சர்க்கியூட்டை மூடிட்டாங்கன்னு வைக்கக்குள்ள இந்த இந்த சர்க்கியூட்டை நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சர்க்கியூட் வந்து இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சர்க்கியூட்டை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண டைமுக்கு இங்கே விஎஸ் சப்ளைல இருந்த கரண்ட் வந்து இந்த ஆறுங்கிற தடையினோட போய் நம்மளுக்கு இந்த தூண்டியினோட பயணிச்சு திரும்ப என்ன செய்யும், நியூட்ரல் அடையும். ஆனா இங்கால வந்து போகாது. என்ன சொன்ன, இந்த மின்வாய்ச்சோடி தொடர்பு இல்லானே. ஸோ இதால வந்து மின்னோட்டம் போகாது. நம்மளுக்கு டிரெக்டா வந்து இந்த டிரெக்ஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், மின்னோட்டம் பயணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இடத்தான் தடை இருக்க சான்ஸ் இருக்கு. ஒன்று மின்னோட்டம் இங்க மின்னோட்டம் காணன்னு சொன்னா நம்ம வீசமன் ஐயரை காணும். ஸோ தொடர அறிகிறதால தடைகள மொத்த கூட்டுத்தொகை தர மின்னோட்டம் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த வோல்டேஜ் சமன் அறியும். ஸோ ஒன்று தடை வந்து இங்கே நம்மளுக்கு தடை இருக்கி, அதே மாதிரி இந்த எல்ல ஒரு தடை இருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு தூண்டிட தடையை காணுது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ எக்ஸ்எல் சமன் 2πfl ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 2π
மீடியன் எஃப்எல் எஃப்எல்லையும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம பார்த்தேன்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த எஃப்ன்ற இந்த பெருமானம் வந்து நேரோட்டத்துக்கு என்ன பூஜ்ஜியம். ஸோ இங்க வந்து எஃப்ன்ற பெருமானம் நேரோட்டத்துல பூஜ்ஜியம்ன்றதுக்காண்டி எஃப் ஈக்குவல் பூஜ்ஜியம். நம்மளுக்கு எக்ஸல பெருமானம் அறிய போகுது பூஜ்ஜியம் அறிய போகுது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தடை பெருமானம், தடை வந்து இந்த தூண்டிக்கு தடை இல்லை, நம்மளுக்கு தடை வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்கு, ஆறுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க மின்னோட்டத்தை காணன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், வி சமன் ஐஆரை யூஸ் பண்ணி வீட பெருமானம் 12 வோல்டேஜ். ஸோ ஐ தான் நம்ம காணணும். அண்ட் தென் வந்து ஆர் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு தடை தான் இருக்கு. ஸோ 5 ஓம். ஸோ 5 ஓம் போட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு ஆறு தடை பெருமானம் 2.4 2.4 ஆம்பியர் வரும். சரியா? ஓகே, 2.4 ஆம்பியர். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மின்னோட்டம் தெரியும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க தூண்டிய வோல்ட் அளவு கேட்டிருக்காங்க. ஸோ தூண்டிய வோல்ட் அளவுக்கு ஈக்குவேஷன் உண்டு, நம்ம டிரெக்டாக நோட்ஸில் இருக்கிற செய்யலாம். ஸோ நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இ சமன், சரியா, இ சமன் சொல்கிறேன். தூண்டிய வோல்ட் அளவு, தூண்டிய வோல்ட் அளவானது சமனா இருக்கும் மைனஸ்ன்னு சொன்னா ஏன் மைனஸ் வந்துச்சு, இங்க வந்து உருவாகிற மின்னோட்டமா கரண்ட் திசைக்கு எதிர் திசையெல்லாம் வந்து என்ன செய்யும், அந்த காந்த புலத்தால் உருவாகிற அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த டிரெக்ஷன்ல வந்து மின்னோட்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்க உருவாகிற காந்த புலத்தால் வர மின்னோட்டம் இந்த டிரெக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த இங்க வந்து நம்ம இந்த சர்க்யூட்டை மூடிங்க ஒரு காந்த புலம் உருவாகி இந்த ஒன் பண்ண நினைச்சோம்னா கரண்ட் வந்து என்ன செய்யும், இந்த டிரெக்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யும், பயணிக்கும். ஸோ இந்த டிரெக்ஷன் நம்மளுக்கு கரண்ட் பயணிக்கும். ஸோ அதுக்கான இந்த மைனஸ் குறியீடு. தென் வந்து இந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எல் டெல்டா ஐங்கு டெல்டா டி. ஸோ இங்கே டெல்டான்னு மென்ஷன் மாற்றம் என்னன்னு சொன்னா நேர மாற்றம். ஆரம்பத்தில் சுவிட்ச் ஒன் பண்ணக்குள்ள பூஜ்ஜியம் சொல்லி எழுதுனா சுவிட்ச் ஆஃப் பண்ணக்குள்ள பூஜ்ஜியம் எழுதணும். சுவிட்ச் ஒன் பண்ணக்குள்ள நாம அதுல இருந்து அந்த நேர மாற்றத்தை பார்க்குறோம். மின்னோட்ட மாற்றம் என்ன சொன்னா ஆரம்பத்தில் எவ்வளவு மின்னோட்டம் போச்சு, இறுதியில் எவ்வளவு மின்னோட்டம் போச்சு. ஸோ அதை தான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு இங்க வந்து இதுல பெருமானம் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல தூண்டத்திறன் எல்னு சொல்ற தூண்டத்திறன் தான். ஸோ 20 மில்லி ஹென்றி. ஸோ 20/16 நான் அதை உங்களுக்கு பிரதிடுறேன் நான் சும்மா நோம்பல. அதே மாதிரி 2.4ன்னு சொல்லி நம்ம கரண்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2.4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டைம் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, மைக்ரோ செகண்ட் டைம் வந்துருக்காங்க. ஸோ மைக்ரோ செகண்ட் டைம் நீங்க என்ன செய்யலாம், 2 10 - 6 அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார ஆன்சர் என்ன இருக்குன்னு சொன்னா 24 கிலோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஆன்சர் அறியும். ஸோ அடுத்து வந்து என்னன்னு சொன்னா 24 கிலோ வோல்டேஜ் உங்களுக்கு ஆன்சர் அறிக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த இதை ஒன் பண்ணதுக்கு பிறகு இங்க ஒருவார் அந்த காந்த புலம் பழைய நிலைமை அடைகிறதுக்கு எடுக்கிற நேரம்னு கேட்டாங்கல்ல, அது வந்து உங்களால கெஸ் பண்ண இயலாம இருக்கும். ஏன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சுவிட்சை நம்ம வந்து ஒன் பண்ணதுக்கு பிறகு இங்கே உருவார அந்த காந்தப்புலத்தில் என்ன செய்யும், ஒரு மின்னியக்கு விஷயம் உருவாகும். இதுக்குள்ளால வந்து நம்ம தூண்டல் மின்னழுத்தம் முடிஞ்சதுல இருந்து இங்கே பயணிச்சு எப்படி போகும். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளவு நேரத்துக்கு வந்து அந்த தூண்டல் மின்புலம் இருக்குன்னு பாக்குறேன்னு சொன்னா இந்த இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த ஒரு தனிப்பட்ட இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஸோ இந்த இப்ப எங்க உருவாரு இந்த வோல்டேஜ் வந்து எப்போ வந்து முடியும் அந்த டைம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அது எப்போ முடியும்னு சொல்லி பாக்குறேன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு தடை இருந்திருக்கேன், இந்த இடத்துலயோ இல்லாட்டி இந்த சுற்றுல முடிவுக்குள்ளேயோ ஒரு தடை ஒன்று இருந்திருக்கேன். இந்த தடையை வச்சுத்தான் நாம என்ன செய்யலாம், அதே ஈக்குவேஷனை போட்டு இங்க இருக்கிற ஈக்குவேஷனை போட்டு நம்ம தடையில பெருமானத்தையும் போட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க ஒரு தடையில பெருமானம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நாம என்ன செய்யலாம், அந்த ஈசமனையர் அதாவது சுற்று விதியை பயன்படுத்தி மாத்தலாம். ஆனா அது வந்து என்ன செய்யலாம், சிலபஸ்ல இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த டைம் காண்ற விஷயம் நம்ம சிலபஸ்ல இல்லாததால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சு இந்த 24 கிலோ வோல்டேஜ் இருக்கிற ஆன்சரை மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க, சரி கொடுத்தாங்க. ஸோ நீங்க ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3ஆவதும் 5ஆவதும் தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இதுல இருந்து விளங்குற விஷயம் என்ன சொன்னா
ஒரு டிசி கரண்ட் சுற்றுல எப்பயும் தூண்டிக்கு வந்து என்ன செய்யும், வந்து தடை வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற தடையை வச்சு தான் மின்னோட்டத்தை காணும். மின்னோட்டத்தை காணும் இந்த ஈக்குவேஷனை டிரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி என்ன செய்யலாம், நாம அந்த தூண்டிய வோல்டேஜை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ அடுத்த கலைக்கு நான் போகிறேன். இது வந்து சோலார் எனர்ஜி, அதாவது சூரியக்கலை தொகுதி வந்து சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்துன்னு இதுல வந்து சொல்றாங்க சூரியக்கலை தொகுதி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதல்ல வந்து சொல்றாங்க வீட்டு சூரிய கள தொகுதிகள் பாரிய அளவில் தொடுக்கப்படுகின்றமையால், அதாவது வீட்டு சூரிய கள தொகுதிகள் பாரிய அளவில் தொடுக்கப்படுகின்றமையால் பகல் நேரங்களில் தாழ் வோல்ட்டளவு விநியோக பாதைகளின் வோல்ட்டளவு பெயர் மாத்திரையான பெருமானத்தை விஞ்சி செல்லலாம். ஸோ இது இருக்கட்டும், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சூரியக்கல தொகுதியின் ஆடலோட்ட வோல்ட்டளவு பைப்பானது நேர்மாற்றியை கொண்டு நேரற்ற வோல்ட்டளவு பைப்பாக மாற்றப்பட்டு மின் தொகுதியுடன் தொடுக்கப்படும். ஸோ இந்த விஷயத்தை பாருங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் வந்து ஒரு ஒரு சோலார் வந்து, அதாவது ஒரு சூரிய படல் வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு சூரிய படல்ல வந்து எப்படி சக்தி உருவாகுது அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த சூரிய படல்ல நம்மளுக்கு என்ன செய்யும், சூரிய வெளிச்சம் படக்குள்ள இங்க இருக்கிற அந்த பிஎன் ஜங்ஷன் வந்து என்ன செய்ய போகுது நம்மளுக்கு, அதுக்குள்ள ஓடுற அந்த மின்னோட்டம், அதுக்குள்ள ஓடுற அந்த இலத்திரனை மாற்றத்தால ஒரு சின்ன ஒரு மின்னோட்டம் வரும். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம இணைக்கமோ ஒவ்வொரு செல்ல நம்மளுக்கு 0.5 வோல்டேஜ் கிடைக்குன்னு சொன்னா அது நம்ம தொடர் இணைக்க என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த பெருமானம் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க சரியா. அதே மாதிரி 0.5 வோல்டேஜ் ஒவ்வொரு செல்லுக்கு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், நம்ம எந்த அளவுக்கு தொடரா இணைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த செல்ல கிடைக்கிற அவுட்புட்டும் கிடைக்கும். ஆனா என்ன விஷயம் சொன்னா இங்க பிஎன் ஜங்ஷன், அதாவது ஒளி வோல்டா களம்னு சொல்லியிருக்கு, அதாவது போட்டோ வோல்டிக் சொல்லி போட்டோடிக் செல் சொல்லி ஒரு இருக்கு. இந்த ஒளி வோல்டா களம் வந்து பிஎன் ஜங்ஷன் கான்செப்ட்லாம் வேலை செய்யும். ஸோ பிஎன் ஜங்ஷன் கான்செப்ட்லாம் வேலை செய்யும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் வந்து டிரான்சிஸ்டர்ல இருக்கு ஒரு டிசி கரண்ட் மட்டும் தானே செய்யும், அந்த கோடல் உரை செய்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த இந்த ஒளி வோல்டா காலத்தில் கிடைக்கிற அவுட்புட் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், டிசியா தெரியும். அப்போ அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு சூரிய கால தொகுதியிலேருந்து நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் பட்டு அங்கே உருவாகிற சக்தி வந்து என்ன இருக்குன்னா நேரோட்ட வோல்ட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஏசி வோல்ட் அளவை என்ன செய்யறாங்க, இன்வெர்டரை யூஸ் பண்ணி டிசி வோல்ட் அளவுக்கு பைப்பாக மாற்றப்பட்டு மின் தொகுதியிடம் தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏசியை டிசியை மாத்த தேவை என்ன சொன்னா, ஆரம்பத்துல அவங்க என்ன செய்ய டிசி தான் வருது. ஸோ டிசியை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு பவர் பேங்க் கொண்டு வச்சு அந்த பவர் பேங்க்ல சேவ் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, நேர்மாற்றியை வச்சு என்ன செய்வாங்க மாத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த டைம் நேர்மாற்றி இது என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டிசி வோல்டேஜ் தானே, டிசி வோல்டேஜை வச்சு ஒரு ஃப்ரீக்குவென்சில என்ன செய்யும் அதுல அதில் அந்த வோல்டேஜ் சப்ளையை ஸ்டாப் பண்ணி அந்த சர்க்யூட்ல ஃபங்க்ஷன் மூலமா என்ன செய்யும் ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு பண்றதால ஒரு ஃப்ரீக்குவென்சி கிடைக்கும். ஸோ அதை ஸ்மூத் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா கெப்பாசிட்டர், அதே மாதிரி நம்மளுக்கு என்ன மொஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர், அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு இதுல ஒரு சர்க்யூட் இருக்கும். அது மூலமா நம்மளுக்கு என்ன செய்யும், அன்னளவான ஒரு ஏசி பெருமானம் உள்ள ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ பவர் மாறாது, நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த அதுக்கான மீடியரனும் வோல்டேஜும் மாற்றி தரும். ஸோ நேர்மாற்றி ஃபங்க்ஷன் கேட்டால் டிசியை ஏசியா மாற்றும். ஸோ அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம், கெப்பாசிட்டர் இருக்கும், மொஸ்பெட் நெல்லி ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு தானே. ஸோ அது நீங்க யூஸ் பண்ணிப்படும். ஸோ அதையும் வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளவு தான் இதுல இருக்கிற விஷயம். ஸோ இங்க வந்து கான்செப்ட் சரி, ஆனா ஏசியை டிசியை மாற்ற மாட்டாங்க, டிசியை தான் ஏசியை மாற்றுவாங்க. ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன இல்லை. அதே மாதிரி ஒரு மின் தொகுதியின் மீடியனை 50 ஹெர்ட்ஸ் பெருமானத்துக்கு பேணுவதற்கு ஒரு மின் தொகுதியின் மீடியனை 50 ஹெர்ட்ஸ் பெருமானத்துக்கு பேணுவதற்கு ஊடுகடத்த தொகுதியில் தொடுக்கப்பட்ட ஊடுகடத்தத்தின் பாரியல் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இதுல சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல மீடியனை பெருமானத்தை தீர்மானிக்கிற யாருன்னு கேட்டா அவர் வந்து அந்த மின்கல இப்ப சோலார் பேனல்ல வந்து எந்த அளவுக்கு பருமன் கூடினது சரியா, பெரிய சோலார் பேனல் சிறிய சோலார் பேனல் இல்லை, அங்க கிடைக்கிற நம்மளுக்கு எனர்ஜி மட்டும்தான். ஸோ நாம ஃப்ரீக்குவன்சியை மாற்றக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டா இந்த இருக்கிற இன்வெர்டர் இடம். ஸோ சைஸ் வந்து விஷயம் இல்லை நம்மளுக்கு, அது எந்த அளவுக்கு வந்து
எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெர்டர் யூஸ் பண்ணி வேண்டிய அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேபி நீங்க இங்க வந்து உங்களோட லெப்ல பார்த்துருப்பீங்க, அங்க வந்து சிக்னல் இல்லை, அதே மாதிரி நம்ம அங்க என்ன செய்யறோம், ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ அதே கான்செப்ட்ல இங்க இருக்கிற சர்க்யூட் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டிசி டு ஏசி மாத்த கூட ஃப்ரீக்வன்சி என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சர்ல வந்து மின்சக்தி உருவாக்கப்படுற அந்த சூரியக்கால தொகுதியிட பருமன் கூடினா மட்டும்தான் மீடிற மாத்தையில நாம என்ன செய்யலாம், நேர்மாற்றி வச்சு மாத்தலாம். ஸோ அந்த கான்செப்ட் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நான் ஏக்கு வரேன். ஏல வந்து சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கான ஏ லாஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ ஏல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஏல சொல்ற விஷயத்த பாருங்க. ஒரு வீட்டு சூரியக்கல தொகுதிகள் பாரிய அளவில் தொடுக்கப்படுகின்றமையால் பகல் நேரங்களில் தாழ்வொற்றளவு அதாவது வீட்டு சூரியக்கல தொகுதிகள் பாரிய அளவில் தொடுக்கப்படுகின்றமையால் பகல் நேரங்களில் தாழ்வொற்றளவு விநியோக பாதையின் ஒற்றுல பேர் பெருமானத்தை விஞ்சிச்சிடலாம். இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம நேரத்துல பார்த்தோம் தானே சார், முன்னாடி வந்து பார்த்தோம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மின்சக்தி விநியோகத்துல வந்து இந்த பெருமானத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் சப்ளை ஆகும். ஸோ வோல்டேஜ் சப்ளை வந்து ஒரு பெருமானத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ இங்க 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 சொல்ற அந்த தாழ் வோல்ட்டோட விநியோக பாதை வோல்ட்டோட பெரும்பான்மை மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்ல சொன்னா, இங்க சோலார் பேனல்ல மின்சக்தி கூறுறதுக்கான காரணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க இருக்கிற அந்த பிஎன் ஜங்ஷன் இருக்கு தானே, இந்த போட்டோ வோல்டிக் செல், அதாவது ஒளி போற்ற களங்கள் இருக்கு. அதுல வந்து எந்த அளவுக்கு சூரியன் அந்த இன்டென்சிட்டி, அதாவது அதுல ஒளிச்செரிமானம் கூடுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வர அவுட்புட் வோல்டேஜ் என்ன செய்யும், அந்த அவுட்புட் சக்தியை வந்து கூட இருக்கு. ஸோ பகல் டைம்ல நம்மளுக்கு எப்படியும் சூரியன் அந்த வெளிச்சத்துல செறிவு நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த கெண்டலா வந்து கூட இருக்கு. ஸோ அதால வந்து பகல் டைம்ல நம்மளுக்கு அதிக அளவான சக்தி வந்து கிடைக்கும். அதே டைமுக்கு இங்க என்ன சொல்றாங்கடா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பெருமானம் தானே நம்ம வந்து இருக்குது. இப்போ உதாரணம் இப்ப என்ன சொல் இப்ப இப்ப பொதுவாக நடக்கிற விஷயம் என்ன சொன்னா, நம்ம ஒரு வீட்டை வந்து சோலார் பேனல்ல மாட்டி அதுல இருந்து கிடைக்கிற வோல்டேஜ் நம்ம என்ன செய்யலாம், விற்கலாம். அதை வந்து நாம நம்மளோட நேஷனல், அதாவது தேசிய அளவுல மின் சக்தி விநியோகம் செய்றாங்கன்னு அதோட டிரெக்டா நம்ம ஷேர் பண்ணி நாம என்ன செய்யலாம், சப்ளை கொடுக்கலாம். எங்க இந்த டிசில வர அவுட்புட்டை நம்ம ஏசிக்கு மாத்தி அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம இலங்கை மின்சார சபைக்கு எதுக்கோ நம்ம என்ன செய்யலாம், அதை சோல்ட் அவுட் அதை வந்து பண்ணி நம்மளோட கரண்ட் பில்ல அந்த கன்சியூம்ஸை குறைக்கலாம். அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, தாழ்வுற விநியோக பேர்மாதிரி வந்து விஞ்சிக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற வோல்டேஜில் பெருமானம் இருக்குதானே, பகல் டைம்ல நம்மளுக்கு சோலார் பேனல்ல என்ன செய்யும், கூட பெருமானம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிடைக்கிற பெருமானம் சம்டைம் நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண போவோம் தானே, இப்போ நம்ம அந்த மின்சார சபைக்கு நம்மளோட யூனிட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகல, மேபி சில டைம்ல அந்த மின்சார சபையால ஒரு ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் பெருமான டிரான்ஸ்ஃபர் இருக்குதானே, அதையும் தாண்டி அந்த சூரிய சக்தியால் நம்மளுக்கு ஏற்படுற கூட அளவான சக்தியால நம்மளுக்கு என்ன செய்யலாம், பேர் மாத்திரையான பெருமானத்தை விஞ்சி செல்லலாம். பேர் மாத்திரை பெருமானம், பேர் மாத்திரைன்னு சொன்னாலே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 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 லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அர்த்தத்தை தான் வரும். ஸோ பேர் மாத்திரைன்னு சொல்றது அதுதான். ஸோ இதுல ஆன்சர் வந்து நம்மளுக்கு, இதுல ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், முதல்ல வரும். சரியா? ஸோ இதுல வந்து இந்த விஷயம் எப்படி, ஸோ இந்த இடத்துல ஓகே. சரி, அதுல எப்படி டைம் கண்டுபிடிக்க ஏழா எண்டிங்க, அது விலங்குல சார். ஓகே. நான் அந்த கேள்வி உங்களுக்கு திரும்ப சொல்றேன். இப்ப தம்பி என்னன்னு சொன்னா, இதுல ஏன் டைம் கண்டுபிடிக்க ஏலா அப்படின்னு சொன்னா, இப்ப நாம இங்க வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு சொன்னா, இப்ப 2 மைக்ரோ செகண்ட், சரியா, இந்த 2 மைக்ரோ செகண்ட் சுவிட்சை போட்டு எடுத்துட்டோம். எடுத்ததுல இங்க என்ன செஞ்சுச்சு, ஒரு ஒரு வோல்டேஜ் தூண்டப்பட்டது. இப்ப இந்த சுவிட்ச் ஆன் பண்ற டைமுக்கு என்ன செய்யும், இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த திசையில வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, இப்ப கரண்டோட பார்க்க போகுது. ஸோ இந்த கரண்ட் பெருமானம் பார்க்கணும்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னு பாருங்களா. சரியா? இப்ப பாருங்க, இந்த கரண்ட் ஈக்குவேஷன் காணச்சுன்னா நம்மளுக்கு இப்ப இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணி படம். என்ன ஈக்குவேஷன், இந்த இ சமன் ஐஆர், அதாவது இங்க தூண்டிய வோல்ட் இருக்கு தானே, அது வந்து எதுக்கு சமன் இருக்குன்னு சொன்னா, இ சமன் ஐஆர் அந்த சுற்றுலைகிற தடை பெருமானத்துக்கும் மின்னோட சமன் அறியும். எது இங்க உருவாயிருக்கிற அந்த 24 கிலோ வோல்டேஜ். ஸோ இங்க வந்து ஈட பெருமானம் 24 கிலோ வோல்டேஜ் இந்த எடுப்போம். ஸோ ஆற பெருமானம் நம்மளுக்கு தெரியா, ஆற பெருமானம் தெரியா. அதே மாதிரி இப்ப இங்க வந்து நம்ம இப்படி இங்க வந்து இந்த சர்க்யூட்ல வந்து ஆற பெருமானம் எப்படி இந்த தடை வச்சு தானே மின்னோட்டம் கண்டோம்.
அதே மாதிரி இங்க மின்னோட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியும் விளங்கா. இப்ப இப்ப நீங்க சொன்னா இங்க பாருங்க. இப்ப ஆற பெருமானம் நம்மளுக்கு தெரியா. இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் போடலானே. இந்த ஈக்குவேஷன் இ சமன் மைனஸ் எல் டெல்டா ஐ ஓவர் டெல்டா டி. இந்த ஈக்குவேஷன் போடல ஏன்னு சொல்லுங்களா. அப்போ இந்த ஆர் தெரிஞ்சாதான் மின்னோட்டம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மின்னோட்டம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன செய்யலாம், இங்க ஐக்கு நாம என்ன செய்யலாம், அந்த மின்னோட்டத்தை பிரதியிடலாம். வி சமன் ஐஆரை போட்டு நம்ம ஆரை காணும். ஸோ ஐயை காணும். ஐயை கண்டு தான் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஐயை இந்த இடத்துல பிரதிட்டு நம்மளுக்கு ஈயும் தெரியும் எல்லும் தெரியும். அதுக்கப்புறம் நாம என்ன செய்வோம், எவ்வளவு நேரம் வந்து அந்த சுற்றுலா அந்த தாக்கு பிடிச்சி சொல்ற அந்த டெல்டா டீயை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனாலதான் வந்து நம்மளுக்கு இங்க ஒரு தடை பெருமானம் தரல. அதால வந்து நம்மளுக்கு மின்னோட்டம் கண்டுபிடிக்கல. மின்னோட்டம் கண்டுபிடிக்கிறதால நம்மளால என்ன செய்யல, அந்த அந்த எவ்வளவு நேரம் மாற்றத்துக்கு வந்து அந்த அங்க இருக்கிற அந்த காந்தப்புலம் ஃபுல்லா என்ன செய்ய போகுது, அந்த சார்ஜ் வந்து முடிய போகுதுன்ற அந்த டைம் நம்மளால என்ன செய்யல, பார்க்க முடியல. ஓகே. அடுத்த டவுட் வந்துரு, வி சமன் ஐஆர் போட எழுந்தானே. அதான் உங்களுக்கு அந்த சொன்னது நான். ஸோ உங்களுக்கு அதை விளங்கிட்டு நினைக்க நான் உங்களுக்கு விளங்கலாடி திரும்ப கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஸோ வி சமன் ஐஆர் போடலாம். ஆனா இப்ப இந்த சர்க்யூட் வந்து ஓப்பன்ல இருக்கிறதால இது வந்து தொடர்பு இல்லை. நம்மளுக்கு தொடர்பு வந்து இவ்வளவு சர்க்யூட் தான். ஸோ இங்க வி சமன் ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னா ஆடுற பெருமானம் நம்மளுக்கு இல்லை. ஸோ ஆடுற பெருமானம் இல்லாம நீங்க ஆறு சீரோனும் எடுக்கலாம். மேபி இங்க வந்து இந்த மின்வாய்ச்சோடுல ஏதாவது இணைக்கப்பட்டிருந்தா அதுல ஒரு பெருமானம் வந்திருக்கும். இப்போ ஐடியல் எடுத்தீங்கன்னா ஐ சீரோன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா இன்ஃபினிட்டியில வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த கான்செப்ட் இங்க ஒரு தியரி பிழையொன்றைக்கு தானே, ஆடுற பெருமானம் ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும் தானே. ஸோ இந்த ஆடுற தராத்தால தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த கேள்வி அவங்களுக்கு அவங்க வந்து ரெண்டு ஆன்சர் வந்திருக்காங்க. ஸோ ஆடுற பெருமானம் என்ன அரிக்கலாம், நாலு அரிக்கலாம், இல்லாட்டி 20 அரிக்கலாம். நாலு அரிக்கிறேன்னு சொன்னா நீங்க நாளை பிரதிட்டு பாருங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல கூட டெல்டா டியில் நாளை பிரதிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஐட பெருமானம் உங்களுக்கு வரும். இந்த ஐட பெருமானத்தை கொண்டு என்ன செய்யுங்க, இந்த ஐல பிரதிட்டீங்கன்னா அப்ப இந்த விடைக்குரிய ஆறு பெருமானம் நீங்க எடுக்கலாம். சரியா? அப்படி நீங்க ஃப்ரீ டைம்ல செஞ்சு பாருங்க. ஒரு 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 பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி பிள்ளைன்னு சொன்னா அந்த கேள்வியை திருத்தி மேபி வந்து சில டைம்ல வரலாம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்கலாம். 2019 2020 கேள்வி எம்சிக்யூல பாருங்க. சில பாஸ் பேப்பர் கேள்வி பிழைகளை வந்து சில டைம்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திருத்தி தந்திருக்காங்க. அப்படி வந்து இருக்கு. சரியா? ஆஹ் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு இவ்வளவு தான் செஞ்சு கேளுங்க போயிட்டு. இதுல வந்து சில விஷயங்கள்ல நான் உங்களை அந்த சில கேள்விகளை நான் வந்து உங்களுக்கு நார்மலா சொல்றேன் வந்து, நீங்க எந்தெந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி. சரியா? ஒரு எக்ஸாம் வந்து இப்ப இடெக்ல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நீங்க மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த 21% 23% வந்து இருக்கிற எந்த போர்டர்ல இருக்கிறவங்க முன்னாவலாம். ஸோ ப்ராக்டிக்கல் செஞ்சீங்கன்னு சொன்னா பியில் இருக்கிறவங்க ஏக்கு வரலாம், சியில் இருக்கிறவங்க பிக்கு வரலாம். ஸோ இப்போ இடெக்ல ஏ எடுக்கலாமான்னு கேட்டா ஏ எடுக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு இந்த டியூரேஷன் ஓகே, உங்களுக்கு பாஸ்ன்றவங்களும் வந்து சிபி லெவல் மாறலாம். நீங்க அந்தந்த பாஸ் வேறு ப்ராப்பராக வச்சீங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து எனக்கு அந்த பாடம் நடத்துறதுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் வந்து செய்வேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில புது கேள்விகள் வந்து போட்டிருக்காங்க. எதுன்னு சொன்னா இந்த இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப் இதுல வந்து, ஸோ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க செய்வீங்க, எடர் வந்து செய்வீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கேள்வி மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு நார்மலா வந்து இதை மட்டும் சொல்லிட்டு போறேன். சொன்னா இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து நம்மள சொல்லிட்டு போறேன். ஓகே, விளங்கிட்டு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா ஓகே, நீங்க டவுட் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா இதாண்ட நம்பர். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த நம்பருக்கு வந்து நீங்க உங்களோட டவுட்ஸ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ இந்த 36 கேள்வி வந்து பாருங்க. ஸோ இந்த 36 கேள்வியில வந்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வி வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து டிரெக்டா நம்மளுக்கு என்ன செய்யுது, தியரியில் இருக்கிற விஷயம் தான். ஸோ நான் எலக்ட்ரானிக்ஸ்ல அந்த தியரிக்குள்ள போறவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் ரீசெட், அதே மாதிரி இந்த ரீசெட், அதே மாதிரி இந்த கிளியர், இந்த கான்செப்ட்லாம் விட்டுருங்க, நம்ம டிரெக்டா வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிராஃப்ல வந்து நாம பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்குறேன் இந்த கேள்விக்காரன். ஸோ இந்த கேள்வியில பாருங்க, டிக்கு இன்புட்டா இந்த சைனை கொடுக்காங்க. ஸோ இந்த சைன் பெருமானம் என்ன, இங்க வந்து நம்மளுக்கு என்ன அறிய போகுது, 0 அறிய போகுது.